ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஷுவல் ஹோம் லாக்ஸ். அடுப்பு பக்கமே போகாமல் பேக்கரி ஸ்டைலில் செம்ம சூப்பரான ஒரு ஸ்வீட் தாங்க நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுவும் டபுள் லேயரில் ஒரு ரோல் தான் செய்ய போகிறோம். ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஈஸியாகவே நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முதல்ல ஒரு பேக்கெட் பிஸ்கட் எடுத்துக்கோங்க. எந்த பிஸ்கட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, க்ரீம் பிஸ்கட்டை தவிர. உங்களுக்கு விருப்பமான பிஸ்கட் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மேரி லைட் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன், 10 ருபீஸ் பேக்கெட். இப்போது இந்த மேரி பிஸ்கட்டை நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதை இந்த மாதிரி 1-2 உடச்சி சேர்த்துக்கோங்க, ஈஸியாக அரைஞ்சு வந்துடும். இப்போது இந்த பிஸ்கட் கூடவே ஒரு 5 பேரிச்சம்பழத்தை நம்ம சேர்க்க போகிறோம். இதில் சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையுமே நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போது இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும், நல்லா அரைஞ்சிருக்கணும். இப்போது இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க, இல்லைனா ரொம்ப தண்ணி ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்து சேர்த்து பிசைஞ்சி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப பால் சேர்த்துற வேணாம். நீங்கள் பாலுக்கு பதில் நார்மலாக வாட்டர் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். ரெண்டுத்துக்கும் ஒன்றும் அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போது அதே மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போது இதில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்து கூட நீங்கள் செய்யலாம். இது கூட 2 ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. ஏலக்காவும் ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துக்கிறோம், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கீங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் சுகர் சேர்க்கணும். ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஏன்னா பொட்டுக்கடலை அரைஞ்சதுக்கப்புறமா நமக்கு கம்மியாயிடும். ஸோ பாருங்கள், அந்த கப்லேயே நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு சுகர் எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். ஒரு 4 இல்லை 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சுகர் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைஞ்சி வந்துடும். பார்க்குறதுக்கு அப்படியே பால் பவுடர் கன்சிஸ்டன்சிலேயே இருக்கும். இது அப்படியுமே நீங்கள் ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. இப்போ இதையுமே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே மாவு பிசைஞ்சு வச்சோம்ல ஒரு லேயருக்கு, அதே மாதிரியே தான் இதுலேயுமே காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு தான் இதையுமே பிசைஞ்சு எடுத்துக்கணும். பால் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரே திரியாக நிறையா சேர்த்துட்டிங்கன்னா தண்ணி ஆகிடும். அதுக்கப்புறம் நமக்கு மாவு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு 2 கலரில் மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ரெண்டுத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பிளேட்டை கவுத்து போட்டுட்டு நான் இன்றைக்கி A4 சீட் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் அப்படி இல்லைனா பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் A4 சீட் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு அதுக்கு மேலே நெய் அப்படி இல்லைன்னா ஆயில் சேர்த்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுறது மாதிரி அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டர் பேப்பர் மாதிரியே ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ப்ரௌன் கலர் பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்பில் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க அதை தனியாக. இப்போது இந்த ஒயிட் கலர் மாவு இருக்குல்ல, அதை எடுத்து இந்த மாதிரி வச்சு லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணி சப்பாத்தி கட்டை இருக்குல்ல அதை வச்சு திரட்டிக்கோங்க. சப்பாத்தி ரோலரில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். வேணும்னா நீங்கள் நெய் அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி திரட்டி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உள்ளங்கையை வச்சே லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டாலே உங்களுக்கு சூப்பராக வந்துடும். இப்போ நல்லா எல்லாத்தையுமே ஒரே அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வரும். ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு மீடியமான சைஸில் திரட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரோல் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மாவை எடுத்து உள்ற வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கையை வச்சு. அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போது டாப் சைடும் எண்ட் சைடும் மட்டும் நமக்கு இந்த மாதிரி திறந்துருக்கோம்ல, அதை அப்படியே லைட்டாக இந்த மாதிரி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டு மூடி விட்டுருங்க. இப்போ எல்லா பக்கமுமே ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டு கையால் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை உடனே நம்ம கட் பண்ண முடியாது. இதை அப்படியே நல்லா ஷேப் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே A4 சீட்டில் ரோல் பண்ணி விட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரோல் பண்ணதை நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் இல்லை, நார்மலாக ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு மட்டும் வச்சு எடுத்தால் போதும், நல்லா செட் ஆகிடும். இப்போ அரை மணி நேரத்துக்கு அப்புறமா வெளியில் எடுத்துட்டு அந்த பேப்பரை மட்டும் தனியாக எடுத்துருங்க.
இப்போ பாருங்கள் நமக்கு வந்து ஸ்வீட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி கத்தியில் வந்து நெய் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒட்டாமல் கட் பண்ண முடியும். இப்போது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இடம் விட்டு ரொம்ப மெல்லிஸாக இல்லை, இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அகலம் இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ணது மட்டும் நமக்கு ஒயிட் கலரில் இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நமக்கு வந்து டபுள் லேயரில் வந்து இருக்கும். ஸோ அதையுமே வந்து வேஸ்ட் ஆக்க வேணாம், அதுவுமே வந்து சாப்பிட்ருங்க. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த லேயருமே. ஸோ இதே மாதிரி கட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு மட்டும் நீங்கள் வெளியில் வச்சுக்கோங்க. அடுத்த நாள்லாம் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் ஒரு 2 பீஸ் சாப்பிட்டாலே குழந்தைங்களுக்கு நல்லாவே வயிறு ஃபில்லிங்காக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம இதில் பொட்டுக்கடலைலாம் சேர்த்துருக்கிறதுனால அதே மாதிரி டேட்ஸும் சேர்த்துருக்கோம். ஸோ குழந்தைங்க வந்து டேட்ஸ்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இதை வந்து நம்ம டேட்ஸ் பொட்டுக்கடலை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம்னு சொல்லிட்டு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்குமே வந்து அட்ராக்டிவாக இருக்கும், அப்படியே பேக்கரியில் வாங்கினது மாதிரியே. நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்குமே வாயில் வச்சோடனே மெல்ட் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு உடச்சி காட்டுறேன் பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதுவும் ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் நம்ம செஞ்சிட்டோம், அடுப்பு பக்கமே போகாமல். ஈஸியான டபுள் லேயர் நோ ஃபயர் ரோல் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே 3 டாட்ஸ் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா ஹைப் ஆப்ஷன் இருக்கும், அதையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. இதே போல் நோ ஃபயர் ஸ்வீட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். லிங்க்ஸ் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, இது போன்ற ஈஸி அண்ட் டேஸ்டான ரெசிபீஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்து ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.